ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? முதல்ல நான் உங்களுக்கு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 கம்மியான வியூஸ் தான் என்னோடய வீடியோஸை பார்க்குறீங்க. பரவாயில்ல, என்னைய மாதிரி ஆளெல்லாம் பார்த்தோன்னே பிடிக்காது. பட டைலாக் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இதுதான் உண்மை. உண்மையானதுகளை தான் பாதி படத்தில் சொல்கிறாங்க, பாதி நிஜத்தில் நம்ம சொல்கிறோம். அதுதான் உண்மை. என்ன மாதிரி ஆளெல்லாம் பார்த்த உடனே பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க தான் பிடிக்கும். நாங்கள்லாம் மிடில் கிளாஸ், ரொம்ப ஒரு லோவான இடத்துல இருந்து தான் இப்போ படிப்படியாக வந்துட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது எங்கள்கிட்ட பிரம்மாண்டம் அப்படின்றது கிடையாது. பிரம்மாண்டத்தை விரும்புகிறவங்க என் வீடியோ பார்க்க மாட்டுறாங்க, அது எனக்கு நல்லாவே தெரியுது. என்னோடய வீடியோ சரி, எப்பயாவது ஒரு காலத்தில் என்னோடய வீடியோவும் மேலே வரும், நிறைய வியூஸ் போகும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நான் என்னோடய வேலையை ஸ்டாப் பண்ணாமல் தொடர்ந்து நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். முன்னாடி ஒரு குழந்தைகளுக்கான கதைகளையும் போய் பாருங்கள், அதுலேயும் நான் தொடர்ந்து தான் வீடியோ போட்டிருப்பேன். அதே மாதிரி தான் என்னுடைய 5 வருஷ காலத்தில் நான் ஓய்வுன்றது இல்லாமல் வியூஸ் போகுதோ போகலையோ, இன்னும் நான் மானிட்டேஷன் ஆகி மானிட்டேஷனே கட் பண்ணிட்டாங்க. ஆனாலும் கூட என்னோடய வேலையை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக வெற்றி அடையும் அப்படின்ற தன்னம்பிக்கையோடு தான் நான் ஓடிட்டுருக்கேன். அதனால் என்ன பிடிச்சி ஒரு 10 பேரோ 20 பேரோ 30 பேரோ இவ்வளோ தான் பார்க்குறீங்க என் வீடியோ, எனக்கு நல்லாவே தெரியுது. நான் பார்க்க தான் செய்கிறேன். வீடியோ போட்டோன்னே நான் பார்ப்பேன் வியூஸ் எவ்வளோ போகுதுன்ட்டு. கம்மியான வியூஸ் தான் போகுது. ஆனாலும் அந்த கொஞ்சம் மக்களாக இருந்தாலும் எனக்காக என் வீடியோ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு மலரின் தொடரில் போய் பார்க்கலாம் வாங்க. அதாவது போன பகுதி 38வது பகுதியில் எனக்கு வேலை கரூர் மில்லில் போய் கேட்டதாகவும், அங்கே எனக்கு அதாவது மேரேஜுக்கு இந்த பொண்ணு 3வது பொண்ணு அடுத்தபடியாக இவங்க தான் இருக்கிறாங்கன்றீங்க, அதனால் நம்ம வேலை கொடுத்தா உங்களுக்கும் கஷ்டம் எங்களுக்கும் கஷ்டம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் என் தங்கச்சி எப்படியோ ஃபோர்ஸ் பண்ணி நாங்கள் வேலைக்கு சேர்த்துட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னு நான் முடிச்சிருந்தேன். வாங்க இந்த 39வது தொடரில் என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அந்த கரூர் வேலை எனக்கு கிடைக்கல, அது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. என் தங்கச்சி அங்கே சேர்த்து விட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சின்னக்காவோட ஃப்ரெண்டு மேரின்னு சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி 2-3 வீடியோவுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். அவங்க அந்த அக்கா சொன்னாங்கம்மா, ஒரு வேலை இருக்குமா, மலர் அனுப்புகிறீங்களா அப்படின்னு. என்ன வேலைப்பா, எங்கே பார்க்கணும், என்ன செய்யணும் விவரம் கேட்கும்போது, மை ஃபார் லேடி அப்படின்ற ஒரு டெய்லர் கடை தான் மை ஃபார் லேடியில், அதாவது சிம்மக்கல்ல மாடியில் இருக்குது. அங்கே வேலைக்கு ஆள் தேவைப்படுது அப்படின்னு சொன்னாங்க. என்ன வேலை அப்படின்னு கேட்டால், குக்கி வைக்கிற வேலை. ப்ளவுஸ்க்கெலாம் கொக்கி வைக்கிற வேலை தான், ஃபுல்லாகவே அங்கே கொக்கி வைக்கிற வேலை தான். அங்கே நிறைய பேர் தைக்கிறாங்க, 20-30 டெய்லர் இருக்காங்க, 2-3 கட்டர் இருக்காங்க. அதில் மேரியக்காவும் ஒருத்தவங்க, அவங்க கட் பண்ணி கொடுப்பாங்க. அதனால் பெரிய கடை, நிறைய பேர் வேலை பார்க்குற இடம். கொக்கி மட்டுமே நாங்கள் ஒரு 5 பேர் பார்க்குறோன்னா வச்சுக்கோங்களேன். அப்போ 5 பேருக்கு கொக்கி கொடுக்குற அளவுக்கு அங்கே டெய்லர்ஸ் இருப்பாங்க. அப்போ அந்த கடைக்கு அந்த அக்கா என்னைய கூட்டிகிட்டு போனாங்க. ஓகே, வேலைக்கு நானும் ஜாயின் பண்ணிட்டா அது எப்படி வைக்கிறதுன்னு தெரியல. நான் என்ன பண்ணியிருக்கேன், வெறும் துண்டு மட்டும் தான் தைச்சிருக்கேன். மற்றபடி டெய்லரிங்கை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. கால் போடுவேன், மிஷினில் தைப்பேன், துண்டடிப்பேன். மற்றபடி ப்ளவுஸு, சுடி, அந்த கொக்கி வைக்கிறது, அந்த நாட்டுக்கெல்லாம் நாட்டு இல்லாத ப்ளவுஸ் கிடையாது, அந்த மாதிரி நாட்டு வைக்கிறது, இந்த மாதிரி ஐட்டம் எதுவுமே எனக்கு, இந்த மாதிரி வேலைகள் எதுவுமே எனக்கு தெரியாது. அப்போ அந்த அக்கா கூட்டிகிட்டு போன உடனே வேலைக்கும் சேர்த்தாச்சு. பார்த்தீங்கன்னா அங்கே ப்ளவுஸ் கொக்கி தான். காலையில் ஒரு 9 மணிக்கு உள்ளே இருந்தோம் அப்படின்னா 8 மணிக்கு தான் விடுவாங்க.
அது வரைக்கும் நம்ம கொக்கி தான் வைக்கணும். இப்போ எனக்கு இந்த கை வந்து இப்போது 10 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு இந்த கை தூக்க முடியாது. அதிகமாக இப்படி மேலே எல்லோரும் மாதிரி என்னால் தூக்க முடியாது. அது மாதிரி கையில் சோப்பு வச்சு நான் என்னால் துவைக்க முடியாது. இந்த கையில் அதிகமாக வேலை செய்ய முடியாது. ஒரு செம்பு தண்ணி என்னால் தூக்க முடியாதுன்னு பார்த்துக்கணும். அந்தளவுக்கு ஒரு வீக்காக ஆயிடுச்சு இந்த இடம். ஏன் அப்படின்னா துண்டு வந்து இப்படி தான் மிஷினில் விடுவோம். அடுத்தபடியாக போன வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா கொக்கி வைக்கிற வேலை. அந்த வேலையும் இந்த கையில் தான். ரைட் சைடு தான் எனக்கு வேலை அதிகம். அதனால் இந்த இடம் வந்து தேய்மானம் ஆயிடுச்சு 10 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு. அப்போ அங்கேயும் போய் அந்த கொக்கி வைக்கிற வேலை தான் எனக்கு கிடச்சிச்சு. அப்போ நாங்கள் கீழே உட்காந்துருப்போம், மேலே டெய்லர்லாம் உட்காந்துருப்பாங்க, ப்ளவுஸு தைச்சி போடுவாங்க. அதை பிரித்து கொடுப்பாங்க 5 பேர்த்துக்கும். அப்படி பிரித்து கொடுக்கும்போது என்ன பண்ணுதுங்கன்னா பிள்ளைங்க இந்த காட்டனில் வந்து ரொம்ப தடிமனாக இருக்கும். ரொம்ப ரொம்ப தடிமனான ப்ளவுஸ் எல்லாம் இருக்கும். அதிலலாம் வந்து நம்ம அந்த ஊசி இவ்வளோ தானே இருக்கும். அந்த ஊசியை வச்சு நம்ம குத்தி எடுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை எப்படி சொல்கிறது, தடிமனாக காட்டன்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ப்ளவுஸாக இருக்கும். அதுக்கு லைனிங் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து அப்படின்னு 3 மடிப்பு 4 மடிப்பு மடித்து நம்ம கொக்கி வைக்கணும். அப்படின்னும் போது அது ஊசி ஒவ்வொரு நேரம் கையில் குத்தும், வளையும், உடையும், எல்லாமே செய்யும். அதை கொடுத்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா அதை என்னால் வைக்கவே முடியல. மேரி அக்கா தான் எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லி கொடுக்கும்போது அந்த அக்கா சொல்கிற மாதிரி நான் பழகிடுறேன். அது வந்து கீழே அந்த வளையம் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து பின்னல் மாதிரி வரணும். அந்த பின்னல் மாதிரி வந்தால் தான் அந்த கொக்கி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த வளையத்துலேயும் அதே மாதிரி பின்னல் மாதிரி போடணும். அப்போ வெரி ஸ்ட்ராங்கு கொக்கி வந்து அந்தே போகாது. அந்த மாதிரி அங்கே நான் கற்றுக்கிட்டது தான். இன்றைக்கு வரைக்கும் நான் கொக்கி அதுதான் அந்த மாதிரி தான் வைப்பேன் என்னோடய ப்ளவுஸில். என் ப்ளவுஸுன்னு இல்லை, எல்லார் ப்ளவுஸுமே நான் தைக்க கொடுக்குறவங்க எல்லாருக்குமே நான் கடை வச்சுருந்தேன். தெரியுங்களா அவங்களுக்குலாம்? கடை வச்சுருக்கும் போதும் நான் அந்த மாதிரி தான் தைச்சி கொடுத்தேன். இப்போ வரைக்கும் யாருக்கு தைச்சாலும் அந்த மாதிரி தான் கொக்கி வைப்பேன். அது செம்ம ஸ்ட்ராங்கு, உடையவே உடையாது. நான் வந்து அதை கற்றுக்கிட்டது அங்கே தான். நல்ல ஒரு தொழில். இப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லா பிள்ளைகளும் அந்த கனமான ப்ளவுஸுகளை ஃபுல்லாகவே ஓரங்கட்டிட்டாங்கன்னா நான் வந்து எதுவும் பேச மாட்டாங்க. வந்து பழக்கம் அதெல்லாம் வருஷக்கணக்கில் வேலை பார்க்குதுங்க. நான் வந்து எனக்கு பேச தெரியாது. ஒன்று அழுவேன், இல்லைன்னா அமைதியாக இருப்பேன். இது 2 தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியும். உண்மையிலேயே நான் வந்து ஷை டைப்பு தான். நான் வந்து ஒன்று அழுவேன், இல்லைன்னா அமைதியாக இருப்பேன். இது 2 தான் எனக்கு தெரிஞ்சது. நான் பாட்டுக்கு ஓரமாக உட்காந்துருந்தேன். அந்த ப்ளவுஸில் குத்தி எடுக்கவே முடியல. கையெல்லாம் அப்படியே செவந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த இதில் ஊசியில் குத்தி பல்லுலலாம் வச்சு இழுக்கிறேன். அந்தளவுக்கு ஒரு ரிஸ்க்கான ப்ளவுஸுகளை என்கிட்ட போட்டாங்க. அப்போ தான் பழக்கம். எனக்கு அது எப்படி தெரியும். போட்ட உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு நாள் மேரி அக்கா வந்து என்ன ரொம்ப 10 ப்ளவுஸு 15 ப்ளவுஸ் தான் பார்க்குறேன், அவங்களாம் 30 ப்ளவுஸ் அடிச்சு தரும், கொக்கி வச்சுருங்க அந்த பிள்ளையெல்லாம் அப்படின்றாங்க. அப்போ ஏன்னா 3 மாதம் ஆயிடுச்சு. 3 மாதம் ஆனால் எப்படி நீ வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு அது மாரி வந்து செக் பண்ணுறாங்க. ஒரு நாள் காலையில் வந்து பார்த்தாங்க. என்னனால உனக்கு இப்படி ஆகுது வேலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா உண்மையிலேயே தங்கமான குணம். மேரி அக்கா வந்து அப்படி ஒரு எல்லாருக்குமே நல்ல உதவி பண்ணுவாங்க அந்த அக்கா. அந்த அக்கா என்ன மலர் நீ ரொம்ப கம்மியாக பண்ணுறீங்க வாழை அப்படின்னு சொல்லிட்டு எங்களை உனக்கு கொடுத்த ப்ளவுஸ்லாம் கொடுக்குறேன் எடுத்து கொடுக்குறேன்னு பார்த்தா ஃபுல்லாக கனமான ப்ளவுஸ் தான். எத்தனை ஊசியில் உடைச்சேன் அப்படின்னாங்க. தெரியலக்கா, உடஞ்சி போகுது, உள்ளேயே கோர்த்து எடுக்க முடியல, ரொம்ப சிரமமாக இருக்குக்கா அப்படின்றேன். அப்புறமேட்டுக்கு அந்த அக்கா வந்து சூப்பர்வைசர் அக்காட்ட போய் ஒரே ஃபைட். அவங்களுக்கும் அவங்க சூப்பர்வைசர் 2 அக்காவுக்கும் சண்டை. ஏன்னா இந்த பிள்ளை இப்போ தான் பழகுது, நீங்களாம் 5-6 வருஷம் வேலை பார்க்குறீங்க, நீங்கள் இந்த மாதிரி ரிஸ்கான் ப்ளவுஸை ஈஸியாக பண்ணலாம், அந்த பிள்ளை இப்போ தான் வந்திருக்கு, அந்த பிள்ளைக்கு போய் 10-20 ப்ளவுஸையும் அப்படி ப்ளவுஸாக போட்டு ஒதுக்கி வச்சுருக்கீங்களே, அதெல்லாம் உங்களுக்குலாம் மனசாட்சி இருக்கா அப்படின்ட்டு அந்த கண்ட மணிக்கு சத்தம் போட்டுவிட்டாங்க எல்லாரும். மேரிக்கா என்ன இப்படி சப்போர்ட் பண்ணுறீங்க புதுசாக வந்தவங்களுக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு அந்த கடை சண்டை போடுதுங்க. ஐயோ, நான் நினச்சேன் நம்ம எங்கே வேலைக்கு போனாலும் ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்குது, கடவுளே என்னடா இது அப்படின்ட்டு நான் என் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு நான் வெளியில் யார்கிட்டையும் ரொம்ப பேசவும் மாட்டேன். கம்முன்னு நம்ம அதுக்கு உட்காந்துருக்கேன். அப்புறமேட்டுக்கு அவங்க சூப்பர்வைசர்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி கனமான ப்ளவுஸ் வந்தால் அந்த ப்ளவுஸை ஃபுல்லாக ஒதுக்கி வச்சுட்டு மற்ற ப்ளவுஸை எல்லோரும் வைங்க. அந்த கனமான ப்ளவுஸு எத்தனை வருதோ அத்தனையும் ஒன்று வந்தால் ஆளுக்கு ஒன்றா அப்படியே பிரித்து போடுங்க. 5 பேர் இருக்கீங்களா, 5 ப்ளவுஸ் இருந்தால் ஆளுக்கு 1, 10 இருந்தால் ஆளுக்கு 2 அப்படின்னு சொல்லி அந்த அக்கா பொதுவாக நிர்மலா அவங்க பேர், அந்த அக்கா பொதுவாக சொல்லிட்டு போயிட்டாங்க.
சொல்லிட்டு போனோடனே இந்த பிள்ளைங்கன்னா என் மேலே வளரணும் ஒருத்தர் இருக்கு. ரொம்ப கோவம். அந்த பிள்ளையனே எதிரி மாரி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ஒரே சிரிப்பு. அந்த பிள்ளைய நீ எப்படி பார்க்கும், முறைக்கும். நான் பார்ப்பேன், ஐயோ இது என்னடா இப்படி முறைக்குதுன்ட்டு நான் எதுவுமே பேச மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரின்னு சொல்லிட்டு அப்படியே தைச்சு ஒரு வழியாக வந்துட்டேன் நானும். ஒரு 1.5 வருஷம், ஒரு வருஷம் வேலை பார்த்தேன். அது கூட சரியாக வர மாட்டேங்குது. 1 வருஷம் வேலை பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கு இடையில ஒரு ஆசை அப்படின்னு தான் நான் சொல்லணும். எனக்கு ஒரு ஆசை, திடீர்னு ஒரு ஆசை தோணுச்சு. அது என்ன ஆசை அப்படின்றத நாளைக்கு நம்ம பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். எல்லாருக்குமே ஆசைகள் தோணும். எனக்கு அந்த கீழே உட்காந்து கொக்கி வைக்கும்போது எனக்கு ஒரு ஆசை, நம்மளால் முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறியான ஆசை எனக்குள்ளே வந்துச்சு. அதை நம்ம 40வது பகுதியில் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க 40வது பகுதியில் என்ன ஏதுன்றதை அக்கா சொல்கிறேன். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மலர் ராஜா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட விட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். வீடியோ ஷார்ட்ஸு லைவு எதுவாக இருந்தாலும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும் அப்படின்னா அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு தொடரில் நம்ம பார்க்கலாமா? நன்றி.